தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/2/2025 சனிக்கிழமை கேட்டு நட்சத்திரம் மதியம் 2:48 வரை பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து. இன்றைக்கு கிழமை சனி. சனின்னு சொன்னாலே அதுக்கு மந்தன்னு ஒரு பேர். மந்தகதியில் நடக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் சீக்கிரமாக பயிற்சி ஆகிரும். இப்போ வியாழன் எடுத்துக்கிட்டால் ஓராண்டுக்கு ஒரு முறை, ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை, மற்ற கிரகங்கள் எல்லாம் 1 மாதம் 1.5 மாதத்தில் வருது. அதே நேரத்தில் சனி மட்டும் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. ஆகையினாலே மந்தகதியில் இயங்குவதனாலே மந்தன்னு சொல்லுவாங்க. ஆனால் மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டானா. நினைக்க இயலாத அளவுக்கு செல்வத்தை கொடுப்பது யாரு அப்படின்னா சனி பகவானா. ஆனால் அந்த சனி திசையில் செவ்வாபத்தி நடந்தால் அவங்களால நினைக்க இயலாத துயரங்கள் வந்துடும், நிறைய விரயங்கள் ஆகும். அவங்க இப்படியும் ஒரு வாழ்க்கையாக நினச்சி அப்படி அலுப்படைகிற வரைக்கும் சலிப்படைகிற வரை வந்துடுமா. அதுக்கு ஒரு பாடல் உண்டு. சனி திசையில் செவ்வாயின் புத்தி வந்தால் சங்கடங்கள் அதிகரிக்கும், தன விரயங்கள், பணியாளர் தொல்லையுண்டு, பகல் இரவாக பாடுபட்டும் பலனில்லை, அரிது ஆகும், இனத்தாரின் பகை சேரும், குணமும் மாறும், எதிரிகளின் தொல்லையுண்டு, நினைத்ததெல்லாம் மனத்தளவில் இருக்கும், நினைத்ததெல்லாம் மனத்தளவில் இருக்கும், ஆனால் மகத்தாக செயல்படுத்த இயலாதாகும். கனத்ததொரு இதயத்தால் கவலை சேரும். இதயமே கணக்குமா, கவலைகள் நிறைய வந்துருமா. கட்டிடத்தால் பூமியினால் சிக்கல் கூடும். பாதி கட்டிடம் நடந்துக்கிட்டு இருக்கும், வேலை அப்படி நின்று போயிடும். அல்லது யாராவது கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கட்டிடத்தை விலைக்கு வாங்கியிருப்பீங்க. கடன் சுமையின் காரணமாக உடனே அது விற்கிற மாதிரி வரும். ஆக சொத்துக்களால் உங்களுக்கு விரயங்களும், அதனால் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் கூட வரலாம். அனைத்திலும் வெற்றி பெற இப்படியெல்லாம் இருந்தாலும், பணியாளர் தொல்லை, பகலிரவா பாடுபட்டு பலனில்லை அப்படியெல்லாம் இருந்தாலும் அனைத்தினிலும் வெற்றி பெற எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? மந்தனுக்கு அமைந்திருக்கும் ஆலயத்தை நோக்கி செல்வீர். இந்த சனி ஆதிக்கம், சனியில் செவ்வாய் நடப்பவர்கள், செவ்வாய் திசையில் சனி புத்தி நடப்பவர்கள் எல்லாம் சென்று வழிபட்டு வந்தால் சிக்கல்களும் சிரமங்களிலிருந்தும் விலக இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். பகல் 2:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே தேக நலனிலே அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். தடைகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் செயல்பட்டால்தான் முன்னேற்றத்தில் உள்ள பாதிப்புகள் இருக்காது. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அச்சுறுத்தல் வந்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம், அவர்களை அனுசரித்து செல்வதே நல்லது. இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக அமைய நிதானத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நிதானத்தோடு செயல்படுவதோடு சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானையும் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 2:48க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலையில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும், பணப்புழக்கம் குறையும், செலவுகள் அதிகரிக்கலாம், செய்தொழில் மந்தமாக இருக்கும், குடும்பத்தினரிடம் சண்டை சச்சரவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க வேண்டும். யாரையேனும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை கூட நீங்கள் அருகில் உள்ளவர்களிடம் விலாவாரியாக தெரிவிக்க வேண்டாம். அதன் விளைவாக சில பிரச்சனைகள் வரலாம். இன்று மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து நல்ல ஒரு புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்ட முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. ராசியிலேயே செவ்வாய். இன்றுதான் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். செவ்வாய் என்பது தைரியகாரகன். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் அரசியல் களத்தில் இருந்தால் தேர்ந்தெடுத்த களத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். மதிப்பு மரியாதை உயரும், பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் மிக இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவோடு நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப் போகிறது. அஷ்டமத்திலே தனாதிபதி சூரியன் இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எதையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக முன்னதாக பணத்தை வைத்துக் கொண்டு காரியத்தை செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசுபட புழக்கம் தானாகவே வந்து சேரும். அஷ்டமத்திலே சனி இருந்தாலும் கூட சனிக்கிழமை என்பதனாலே இன்று தினம் நீங்கள் சனி பகவானை அதிகாலையில் சென்று வழிபட்டு எல் தீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், இருப்பு தொகை குறையப் போகின்றது, செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, குடும்பச் சுமை கூடுகிறது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு செய்தொழில் மந்தமாகவே இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. பயணங்களை கூட திடீரென மாற்றுவீர்கள். வாகன பழுதுகளால் உங்களுக்கு வாட்டம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே இன்று நீங்கள் ஆதாயம் காண இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூறுகின்ற நாள். துயரங்களிலிருந்து நீங்கள் வெளியேறப் போகின்றீர்கள். அதாவது 10 செவ்வாய் இன்று பலம் பெற்று விட்டார். எனவே தொழில் செய்ய வேண்டும், அல்லது வியாபாரம் செய்ய வேண்டும், அல்லது வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பல மாதங்களாக சிந்தித்ததனுடைய விளைவு இன்று அதில் வெற்றி கிடைக்கப் போகிறது. செய்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வரலாம். கட்டிடம் கட்டுவது, மனை சம்பந்தப்பட்டது அல்லது இடம்பூமி சம்பந்தப்பட்டது வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடையும் அகலலாம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே பயணங்கள் இனிமை தருவதாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் வலுவாக இருப்பதனாலே நீங்கள் எதிரிகளின் பலம் இன்று மேலோங்கப் போகிறது. எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனமாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். இது செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 2:48 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே கொடுத்த கடன்கள் வசூலாகும், ஆதாயம் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. வரன்கள் வாயில் தேடி வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். நேற்று பாதியில் இருந்த பணியை இன்று மீதியை முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 2:48க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். அஷ்டமாதிபதி சந்திரன் வருகின்ற பொழுது காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். கவலைகள் கொஞ்சம் மேலோங்கலாம். மேலதிகாரிகளால் சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது வேலைப்பளு கூட கொடுத்தால் கூட அதை நீங்கள் பொறுமையாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குருவினுடைய பார்வை ராசியில் பதிகின்றது. குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், உங்கள் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கப் போகின்றது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. 2லே சூரியன் இருப்ப இந்த நாள் அமைகின்றது. 6லே இருக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக அற்புதமான நாள், யோகமான நாள். ராசிநாதனாக விளங்கும் சனி ராசியிலேயே இருக்கின்றார். அவரோடு பஞ்சமாதிபதி புதன் இருக்கின்றார். பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது கல்யாணம் போன்றவற்றின் சம்பந்தமாகவோ சுப செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு. சூரியனும் இருக்கின்றார். சப்தமாதிபதி இருக்கின்ற பொழுது வாழ்க்கை துணை வழியே ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். அதாவது வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இன்று வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும். அதே நேரத்தில் 2லே ராகு, திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எதிர்பாராத தனலாபம் இன்று இல்லம் தேடி வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார். 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை. எனவே ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி யோகம் உண்டு. நேற்று அரைகுறையாக விட்ட பணியை இன்று மீண்டும் தொடருவீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை கூட வாங்குவீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழும் இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.